வடக்கு இந்திய கரையகத்தின் சார்பில் சி குணசேகரனாக உங்களை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. எங்களின் தமிழ் மொழி மாத விழா 2025 மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இதோ உங்களுக்காக திரு கீராவை அறிமுகம் செய்கிறேன். குமரி புத்தகத்தின் பதிப்பாளர், படைப்பாளர், அதற்கு மேல் அவரிடம் நிறைய இருக்கின்றன. வாருங்கள் கேட்போம். வணக்கம் வணக்கம். நான் உங்கள் கீரா. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு நடுத்தரமான பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்திலிருந்து வந்த ஒரு எளிய மனிதன் தான். என்னுடைய நோக்கம் திரைப்படம் எடுக்கிறதா இருந்ததுனால நான் தொடர்ந்து ஓடினேன். ஒரு 5 திரைப்படங்களை இயக்கியிருக்கேன். நான் இதோட இப்போ சிங்கப்பூரில் 2 குறும்படங்கள் செய்தது மூலிமா 4 குறும்படங்களை இயக்கியிருக்கேன். நிறைய விருதுகளை வாங்கியிருக்கேன். படங்களுக்கும் சரி, அதோடு நம்ம எழுத்துக்கும் சரி, நான் நிறைய வாங்கியிருக்கேன்னு சொல்லலாம். ஒரு சிறுகதை தொகுப்பும், பாரியாட்டம் என்கிற ஒரு நாவலும், இப்பொழுது குமரி என்கிற ஒரு நாவல் எழுதியிருக்கேன். இதில் குமரி பற்றி ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா இன்றைய தமிழ்மொழி மாதத்தில் நாம் கொண்டாட வேண்டிய இடத்துல இருக்கும்போது மொழியை எப்படி கையாள்வது அப்படிங்கிறது, நம்மக்கிட்ட மொழியில் எவ்வளவு சொற்கள் இருந்தது. நம்மளுடைய மொழியை உருவாக்கின மொழியின் அகரமுதிரியை உருவாக்கின தேவனைய பாவாணர் ஐயா கொடுத்த நிறைய சொற்கள் இருக்குது. ஆதியிலிருந்து இது வரைக்கும் நம்மகிட்ட இருந்த கண்டெடுக்கப்படாத, தேடப்படாத, விடுபட்ட எல்லா சொற்களையும் முடிந்த வரைக்கும் ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருள் இருக்கும் நம்ம தமிழில். அப்படி தேடி 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 இந்த நாவலுக்குள்ளே, இந்த குமரி என்ற நாவலுக்குள்ளே கொடுத்துருக்கேன். ஏன்னா இந்த நாவலே கிட்டத்தட்ட ஒரு 90,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படிங்கிற இடத்துல நகரதுனால முடிந்த வரைக்கும் நம்மளுடைய மொழி எவ்வளோ ஆளுமையாக இருக்குங்கிறத நான் புரிந்து கொண்டு, நான் தேடும்போது எனக்கு அவ்வளவு கிடைத்ததுனால அந்த தேடுதல் கிடைத்தது இந்த நாவலுக்குள்ளே கொண்டு வந்திருக்கேன். யார் தமிழர் இன்றைக்கி ரொம்ப பெருசாக கேட்கப்பட்டிருக்கிற கேள்வி நான் நினைக்கிறேன். தமிழ் மொழியை மரபினமாக கொண்டு தமிழ் மொழியை மட்டுமே பேசக்கூடியவர்கள் நேரடியாக தமிழர்களாக அறியப்படுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக பாடுபட்டவர்களை நாம் தமிழை கொண்டாடுகிற விதமாக அவர்கள் நமக்காக இயங்கியதால் அவர்களை ஒரு சிறப்பு நிலையில் அவர்களையும் நாம் தமிழர்களாக, தமிழ் விரும்பிகளாக ஏற்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு மரபு இனமாக தமிழ் மொழியை மட்டும் பேசக்கூடியவர்கள் இன்னொரு இனத்தை சேர்ந்தவர்களோடு வாழ்நிலையில் இனக்கலப்புகள் நிகழும்போது அதில் தாய் வழியாகவோ தந்தை வழியாகவோ யார் தமிழை மூல மொழியாக கொண்டிருக்கிறார்களோ அவர்களின் வம்சாவளியை நாம் தமிழர்களாகவும் ஏற்கலாம். மேலும் தமிழை மிக முழுமூச்சாக ஏற்றுக்கொண்டு அந்த மொழிக்காக தன் வாழ்நிலையை தீர்மானிக்கக்கூடிய வெவ்வேறு தளங்களில் இயங்கக்கூடியவர்களையும் நாம் தமிழிற்காக அவர்கள் பாடுபட்டதை கணக்கில் கொண்டு அவர்களை நாம் தமிழர்களாக ஏற்கலாம். நிச்சயமாக தமிழ் எழுத்துக்களுடைய ஆதி எழுத்துக்கள்னு இப்போ நம்ம நிறைய பேசப்படுகிற தமிழ் பிராமி எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க. இன்னமும் அந்த தமிழ் பிராமி எழுத்துக்களுக்கு முன்னாடியான இன்னும் கூடுதலாக தமிழ் எழுத்துக்கள் நிரம்பி இருக்கக்கூடுங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. ஏன்னா நம்ம மிகச்சிறந்த நாகரிகங்களை கொண்டிருந்த காலம் கிட்டத்தட்ட இன்றைக்கி சொல்லக்கூடிய இது நம்ம பூம்புகார் 15,500 ஆண்டுகளுக்கு முற்பட்டதுன்னு இன்றைக்கி ஆய்வில் சொல்கிறாங்க. அப்போ அவ்வளோ பெரிய நகர நாகரிகத்தை கொண்டிருந்த நமக்கு மொழியும் மிகப்பெரிய அளவில் இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். அந்த வகையில் தான் எனக்கு ஒரு தோணிக்கிட்டே இருந்தது. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 5,500 ஆண்டுகள் வரைக்கும் நம்மளுடைய மொழியோட சொற்கள், எழுத்து உருக்கள் இருந்ததாக நம்ம ஆய்வுகள் நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஆய்வுகள் இன்னும் கூடுதலாக வருங்காலத்தில் வளர்ச்சி அடையும் போது இன்னும் வேறு தளங்களுக்கு போகும். அந்த தன்மையில் தான் நான் இன்னும் ஆதியாக ஒரு மொழி எப்படி இருந்திருக்கும், நம்ம தமிழ் மொழியோட சொற்கள் எப்படி இருக்கும், முதல்ல அந்த சொற்களை எப்படி உருவாக்கியிருப்பாங்க, எவ்வளவு எழுத்துக்கள் இருக்குன்னு என்னுடைய மனதிற்குள் ஓட 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 அதனிலிருந்து ஒரு வெளிப்பட்ட தர்க்கமான விஷயத்துலேருந்து தான் நான் இதை கையாண்டிருக்கேன். மொத்தம் 24 எழுத்துக்களை நம்ம இன்றைக்கி எழுதப்படுகிற எல்லா வார்த்தைகளையும் எழுதிட முடியும். தமிழ் எழுத்துக்களை 24 எழுத்துக்கள்லையும் எழுதிட முடியும் அப்படிங்கிறத நான் நிறுவவே முடியும். கூடுதலாக ஒரு நெடில் குறில் ஒன்று இணைச்சிக்கிட்டால் போதும். 25 எழுத்து இருந்தால் நம்ம மொழியே முழுசாக கையாண்ட முடியும் அப்படிங்கிற இடத்துல ஏன்னா நவீன காலத்தில்
அடுத்த கட்டத்துக்கு நகரும்போது மொழியை எளிதாக கையாள்வதற்கு நாம் இன்றைக்கு இருக்கிற 247 எழுத்துக்கள்லேருந்து கூட நாம் வெறும் 25 எழுத்துக்களாக மாற்றி அதை நம்ம கையாளவும் முடியும். அது வந்து ரொம்ப வேகமாக நகர்த்த முடியுன்ற ஒரு சிந்தனையும் எனக்குள்ளே இருக்குது. அதனால் இன்றைக்கி இருக்கிற சொற்கள்லையும் நம்ம அந்த 25 எழுத்துக்களை உருவாக்கி அதையும் நம்ம வந்து கொடுக்க முடியும். இது வந்து நம்ம கணினி யுகம் இன்னி வரும் தலைமுறைக்கு ரொம்ப எளிதாக இன்னும் வேகமாக புரிந்து கொள்வதற்கு அது ஒரு உதவியாக இருக்கும். இது வந்து என்னுடைய எண்ணம் தான். மொழி மீது மிகுந்த அன்போடும் ஒரு நம்பிக்கையோடு இருக்கிற எனக்கு வந்து இன்னும் இளையோர்களுக்கு கொஞ்சம் எளிதாக இருக்குமென்றதுக்காக நான் சில விஷயங்களை உருவாக்கணும்னு நான் சொல்லணும். பச்சை என்கிற காற்று, மெர்லின், எட்டுத்துக்கு பற, இரும்பன் போன்ற படங்களை இயக்குகின்ற சூழலில் எனக்குமே தொழில்நுட்பம் மீது மிகப்பெரிய தேவைகள் இருந்தது. அதாவது இன்றைக்கி சொல்லப்படுற சிஜின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது வந்து எங்களுக்கு பெரிய சவாலாக தான் இருக்குது. இன்னும் இந்திய இதில் வந்து சவாலாக இருக்குது. பெரிய தயாரிப்பு நிறுவனங்கள் அதை எளிதாக செஞ்சுறாங்கன்னு வச்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது நான் இங்கே சிங்கப்பூர் வந்திருக்கும்போது ஒரு அருமை நண்பர், புத்தாக்க இந்திய கலையகத்தினுடைய தலைவராக நிறுவனராக இருக்கக்கூடிய குணசேகரன் ஐயாவோடு சேர்ந்து இன்னும் உங்களோட கூடுதலான நிறைய பணிகளை செய்யணும்னு எனக்கு ஒரு பெரிய ஆர்வம். சரியாக சொல்லணும்னா, இப்போ நான் வந்து ஒரு துறையில் இருக்கிறேன்னா ஒரு சினிமா போன்ற ஒரு துறையில் இருக்கேன். அதாவது முன்பிருந்த காலங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு நம்மளோட வளர்ச்சி நிலையில் பார்த்திங்கன்னா அறிவியல் பெரும் பங்கு இல்லாமல் இருந்தது. இன்று வந்து அறிவியல் பெரும் வளர்ச்சி கண்டதில் சினிமா மிக முக்கியமான வடிவத்தை கொண்டிருக்கு. அந்த வகையில் அப்போ எப்படி நாங்கள் வந்து ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு தமிழை கொண்டு வருவதற்கான நிறைய முயற்சிகளையும் தமிழ் சார்ந்த தமிழை நோக்கமாக கொண்ட தமிழர்களின் வாழ்வியலை அடிப்படையாக கொண்ட திரைப்படங்களை கொடுத்து நாங்கள் எப்படி வந்து ஒரு மொழியை தொடர்ந்து தக்க வைக்க முயல்கிறோமோ அதுபோல தான் இன்று இருக்கக்கூடிய இளைஞர்கள், இளையோர்கள் நீங்களும் உங்களுடைய ஒவ்வொரு தளங்களிலும் அதை பயன்படுத்தணும். குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய வீடுகளில் உங்களுடைய பெற்றோர்கள்ட்ட நீங்கள் முதல்ல உங்கள் மொழியில் பேசணும். பெரும்பாலும் நீங்கள் வந்து ஒரு வேலை நிமித்தமாக வெளியில் பேசுவதை கூட உங்கள் வீட்டில் அங்கே வந்து பிற மொழியை பேசும்போது அது வேறு தளம். ஆனால் வீட்டில் தொடர்ந்து எப்போதுமே தமிழை பேசணும். அப்போ அது வந்து ஒரு கட்டம். இன்னொன்று, இரண்டாவது, நீங்கள் முடிந்த வரைக்கும் நீங்கள் கணினி வழியாகவோ எதன் மூலமாகவோ நீங்கள் ஒரு அறிவியலை தேடும்போது கூட அதை வந்து தமிழ் வழியே படித்து தேடினீங்கன்னா உங்களுக்குள் தமிழ் மொழியின் அறிவும் வீச்சும் வேறு மாதிரியாக இருக்கும். இதுவரை உங்களிடம் பேசியது குமரி புத்தகத்தின் படைப்பாளர் திரு கீரா. நன்றி. நன்றி, வணக்கம். உங்களோடு பயணிக்க நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். கேட்ட மாணவர்களும் படைப்பாளர்களும் தமிழ்மொழி விழாவின் அனைவருக்கும் இந்த தருணத்தில் மிகுந்த மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு தருணத்தில் சந்திப்போம். வணக்கம். நன்றி.